ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கோகுல். இந்த வீடியோவில் நம்ம டைட்டன் ஃபோரம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த டைட்டன் ஃபோரமோட டிராயிங் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நமக்கு மற்ற டைட்டன் டிராயிங்ஸ் மாதிரியே இந்த டிராயிங்ஸ்லேயும் இந்த ஃபைனல் டிராயிங் வந்து 3 டிராயிங்காக பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு டிராயிங் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ட்ரையாங்கிள் தான். செகண்ட் டிராயிங் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் ட்ரையாங்கிளில் நம்ம 3 ஹோல்ஸ் பண்ணுவோம். தேர்ட் ஃபைனல் டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா இது பார்க்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தெரியும், பட் ஆனால் இந்த டிராயிங் சிம்பிள் தான். இந்த தேர்ட் டிராயிங்கில் நம்ம சென்டரில் ஒரு பாக்கெட் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபில்லட் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்லாட் இருக்குது. இந்த ஸ்லாட் எல்லாத்துக்கான டைமென்ஷன் வந்து இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே கொஞ்சம் தீவிரமாக பார்த்தோம்னா நமக்கு எல்லா டைமென்ஷனும் கரெக்டாக புரிஞ்சிடும். எனிவே நம்ம எடுத்தோடனே லாஸ்ட் டிராயிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டிராயிங்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட் டிராயிங் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாக ஒரு ட்ரையாங்கிள், அதை மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணால் போதும். இப்போ எல்லோரும் ஃபியூஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபியூஷனில் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் செட்டிங் செக் பண்ணிக்கங்க. எனது எம்எம்மில் இருக்குது, நான் இன்ச்சு செட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம டிராயிங் பார்த்திங்கன்னா இன்ச்சஸில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நாம் பண்ண வேண்டியது ஒரு ட்ரையாங்கிள் வரையணும். ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிளோட ஹைட் 2 inches கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேருந்து இங்கே வந்து 1.15 டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைஞ்சிருவோம். கிரியேட் ஸ்கெட்ச் போங்க. ஸோ எல் ப்ரெஸ் பண்ணால் டேரெக்டாகவே லைன் வந்துடும். எல் ஃபார் லைன். இங்கேருந்து 2 inches என்டர். திரும்ப எல் ஃபார் லைன். இங்கேருந்து 1.15 கொடுங்க. ஸோ நமக்கு சென்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க, நம்ம இன்னொரு லைன் வரைய வேண்டியது இருக்கும். என்டர். திரும்ப L4 லைன். ஓகே, இப்போ நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளை வந்து 0.75க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணுங்க. இந்த 2 ப்ரொஃபைல் 0.75. ஓகே ஓகே, இப்போ இந்த எட்ஜஸில் வந்து ஃபில்லட் கொடுக்கலாம். ஃபில்லட் பார்த்தீங்கன்னா 3 into R 0.05 கேட்டிருக்காங்க. ஸோ 3 எட்ஜஸ் 0.05 ஃபில்லட். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில் இருக்க பார்ட்டை ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ராயிங் வந்து நம்ம செகண்ட் ட்ராயிங்க்கு போகலாம். செகண்ட் ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஹோல்ஸ் இருக்குது. இந்த 3 ஹோல்ஸ் மட்டும் செகண்ட் ட்ராயிங்கில் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. 3 ஹோல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹோல் வந்து 1032 UNF 2B, டெப்த்து வந்து 0.35 மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோலோட டெப்த் வந்து 0.375. அந்த த்ரெட்டோட டெசிக்னேஷன் வந்து 1032 UNF 2B. அப்புறம் இதுக்கான பொசிஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்கேருந்து சென்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த த்ரெட்டுக்கான சாம்பர் தனியாக கேட்டிருக்காங்க 0.211. நம்ம டைட்டன் 2M 3Mல பண்ண அதே மெத்தட் தான் நம்ம டைட்டன் 4Mலையும் ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த த்ரெட் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம கிரியேட் ஸ்கெட்ச் கொடுத்துப்போம். ஸோ அந்த மேலே இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் பாயிண்ட் போங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து நமக்கு மேலே வேணும். ஸோ டேரெக்டாக நம்ம இங்கேருந்தே கொடுத்துருவோம். 1 2 3. ஓகே, இப்போ 3க்கும் டைமென்ஷன் கொடுத்துடலாம். ஸோ இது இங்கே சென்டர்லேருந்து 1.637 கேட்டிருக்காங்க. ஸோ D4 dimension. இது இங்கேருந்து 8.28 0.828. ஓகே,
ஓகே, இப்போ நம்ம டைமென்ஷன் கொடுத்தோன்னே இது லெஃப்ட் சைடு மூவ் ஆகிக்குச்சு. நமக்கு இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக மூவ் ஆகக்கூடாது. நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டூ பண்ணிடுங்க. அன்டூ பண்ணிட்டு இந்த கன்ஸ்ட்ரெயினில் போய் இந்த பாயிண்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கன்ஸ்ட்ரெயின் போங்க. ஸோ ஃபிக்ஸ் கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எஸ்கேப் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு இது வந்து 0.828 என்டர். இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் இனிமேல் எங்கேயுமே மூவ் ஆகாது. இந்த பாயிண்ட் கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் தான் இனிமேல் மூவ் ஆகும். சேம் அதே மாதிரி D4 dimension. ஸோ இதுக்கும் சேம் டைமென்ஷன் தான். என்டர் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பேஸ் லைன்லேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.189 இருக்குது, அது கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம 3 பாயிண்ட் கரெக்டாக டைமென்ஷன்லாம் கொடுத்துட்டோம். இப்போ ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு டேரெக்டாக த்ரெட் உருவாக்கிடலாம். ஸோ க்ரியேட் போங்க, த்ரெட்டு கிளிக் பண்ணிங்க. சாரி, த்ரெட் இல்லை, நம்ம ஹோல்ஸ் தான், ஹோல்ஸ்லேருந்து தான் த்ரெட் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஹோல் கிளிக் பண்ணிங்க, ஃப்ரம் ஸ்கெச்சஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஹோல் டைப் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹோல் டைப் தான். ஹோலோட டேப் பார்த்தீங்கன்னா நமக்கு டேப்டு த்ரெட் ஆஃப் செட் மேலே டாப்லேருந்து தான் ட்ரில் பாயிண்ட் ஆங்கிள். ஓகே, நமக்கு டெப்த்து பார்த்தீங்கன்னா 0.4 கரெக்டாக இருக்குது. மினிமம் 0.375 நமக்கு டெப்த்து கேட்டிருந்தாங்க, நம்ம 0.4 வச்சுருக்கோம். ஸோ இது ஓகே. ஓகே, இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நமக்கு 10:32னால நம்ம இந்த ஹேஷ்டன் டேரெக்டாக கிளிக் பண்ணிட்டா போதும். ஸோ இது நான் லாஸ்ட்டு இதில் பண்ணனால இது அப்படியே ஃபியூஷன் மெமரியில் வச்சுருக்கு. இந்த சேம் டேப்பே நமக்கு காமிச்சிருக்கு. எல்லா டெசிக்னேஷனும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஓகே கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த 3 ஹோல்லையும் நம்ம சாம்பர் பண்ணிக்கலாம். சாம்பர் சர்க்குலர் டயா வந்து 0.211 கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இதில் சாம்பர் பண்ண முடியாது, ஏன்னா சர்க்கிளோட இது கொடுத்துருக்காங்க, சாம்பரோட சர்க்கிள் டயா. நம்ம இப்படி 0.21 கொடுத்தோன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடாது. இதுக்கு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு அதுலேருந்து தான் சாம்பர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிரியேட் ஸ்கெட்ச் போய்ங்க, இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. சி ஃபார் சென்டர் டயாமீட்டர் சர்க்கிள். ஸோ இந்த இதுக்கு சென்டரை வச்சு 0.211 என்டர். enter. 0.211 enter. ஓகே, இப்போ ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துருவோம். இப்போ இந்த 3 இதுவும் எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, இது 3 அப்படியே நெகட்டிவில் புல் பண்ணுவோம். புல் பண்ணிட்டு டேப்பர் ஆங்கிள் வந்து நமக்கு -45. ஸோ அப்படி போகிறப்ப நமக்கு ஒரு குள்ளா மாதிரி வரும். இப்போ நம்ம ஓகே கொடுத்தோம்னா நமக்கு அந்த 45 டிகிரியில் சாம்பர் வேணும். ஸோ இப்போ நமக்கு அந்த ட்ராயிங்கில் கேட்ட மாதிரி 0.211 சர்க்கிள் டயாக்கு நம்ம 45 டிகிரி சாம்பர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ட்ராயிங்க்கு அப்புறம் நம்ம அப்படியே தேர்ட் ட்ராயிங் போயிடலாம். தேர்ட் ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பார்க்க காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பட் ஆனால் தேர்ட் ட்ராயிங் ரொம்ப சிம்பிள் தான். இது நம்ம ஒவ்வொரு ஆப்ரேஷனாக பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம அந்த சென்டரில் இருக்க இந்த இன்டர்னல் பாக்கெட் மட்டும் பண்ணுவோம். இன்டர்னல் பாக்கெட்டான டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க கவனிப்போம். இதில் 3 × 0.174 கொடுத்துருக்காங்க. அதாவது 0.174 இந்த லைன்லேருந்து இதோட ஆஃப்செட் டிஸ்டன்ஸு.
ஸோ இதுவும் 0.174, இதுவும் 0.174, பாட்டமில் வந்து நமக்கு 0.174 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கேவிட்டிக்கான டெப்த்து இங்கே கொடுத்துருக்காங்க 0.65 அப்படின்ட்டு. அடிஷ்னலாக நமக்கு இந்த இன்டர்னல் ஃபில்லட்டோட ரேடியை கொடுத்துருக்காங்க. அதாவது 3 × 0.189 0.189 கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இது 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 மூணுக்கான ரேடியையும் 0.189 இருக்கு. ஓகே, நம்ம இதை ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். நம்ம இங்கேருந்து ஆஃப் செட் கிளிக் பண்ணால் போதும், இந்த ட்ரையாங்கிள் நமக்கு வந்துடும். ஓகே, நம்ம இதில் போய் ட்ரா பண்ணுவோம். கிரியேட் ஸ்கெட்ச் போய்க்குங்க. ஸோ அந்த டாப் சூஸ் பண்ணுவோம். ஸோ டேரெக்டாக நம்ம ஆஃப் செட் போயிடலாம். மாடிஃபை கிளிக் பண்ணி ஆஃப் செட் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே புல் பண்ணுங்க. நமக்கு 0.174 தேவைப்படுது. ஸோ -0.174 என்டர். நமக்கு ஆஃப் செட் ட்ரையாங்கிள் வந்துருச்சு. இங்கே ரேடியை நமக்கு ஃபில்லட் ரேடியை கேட்டிருந்தாங்க. நம்ம ஃபில்லட் ரேடியை ட்ரா பண்ணிடுவோம். நம்ம இது எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ரேடியை பண்ணலாம். பட் அப்படி பண்ணுறப்ப நமக்கு இந்த த்ரெட்ஸ் டேமேஜ் ஆயிரும் இந்த போர்ஷன் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்ப. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே ஃபில்லட் ட்ரா பண்ணுறது பெட்டர். மாடிஃபை போங்க, ஃபில்லட் கொடுங்க. ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். ஃபில்லட் பார்த்தீங்கன்னா 0.189 கேட்டிருக்காங்க. ஓகே, 0.189 ஓகே, இப்போ நம்ம ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துடலாம். இப்போ இதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணால் போதும். ஓகே, டெப்த்து பார்த்தீங்கன்னா டெப்த்து வந்து 0.65 இருக்குது, 0.65 inches. இப்போ எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதை கிளிக் பண்ணி -0.65 என்டர். ஓகே ஓகே இப்போ சென்டரில் இருக்க கேவிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேவிட்டிக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வெளியே இருக்க இந்த சின்ன ஃபில்லட் மாதிரி இருக்குல்ல, இது மட்டும் இது இருக்குது. இது நம்ம டைரெக்டாக எஃப் கொடுத்து பண்ண முடியாது, ஏன்னா இது ஃபுல் லென்த்துக்கு இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபில்லட் பண்ண மாதிரி இதையும் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இது பாதி மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஒரு டெப்த்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு டைமென்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. Draw a circle of 0.378 on the center of bolt hole and use it to cut the corner to 0.375 depth. ஓகே, ஸோ இது வந்து டேஞ்சன்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோலை சென்டரை வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரா பண்ணிட்டு அங்கே இருக்க மிச்ச போர்ஷனை நம்ம 0.375 டெப்த்துக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அவ்வளோதாங்க இது. ஆனால் இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 × 0.378 கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம இந்த சர்க்கிள் நம்ம வேறு மாதிரி ட்ரா பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ரெண்டோட சர்க்கிள் வேறு மாதிரி ட்ரா பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் சர்க்கிள் டயா பார்த்தீங்கன்னா 0.378 ரெண்டுக்கும் ஒன்று தான். டெப்த்தும் 0.375 எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஸோ நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணுற மெத்தட் மட்டும் வேறு. இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம இதை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு ட்ரா பண்ணோம். இந்த சர்க்கிள் எப்படின்னா நாம் இதை ரெண்டையும் டேஞ்சண்ட்டாக வச்சு இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணோம். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன கேப் தெரியுது இந்த போர்ஷனில், ஏன்னா இது வந்து சென்டராக இருக்குது. பட் ஆனால் இதில் நமக்கு வந்து அந்த கேப் தெரியல, ஏன்னா இது இந்த சர்க்கிள் வந்து இது ரெண்டுக்கும் டேஞ்சண்ட்டாக இருக்குது. டேஞ்சண்ட் அப்படின்னா ரெண்டு சர்க்கிளையும் ஒட்டி தான் லைன் போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிளுக்கு உள்ளே லைன் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் ட்ரா பண்ணோம். ஓகே, இப்போ இதுக்கு போயிடுவோம். ஸோ கிரியேட் ஸ்கெட்ச் கொடுத்து இதை கிளிக் பண்ணுங்க. சர்க்கிள் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.378 கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் 0.378 தான், இந்த சர்க்கிள் 0.378 தான். ஸோ ஃபஸ்ட் சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோலை சென்டரை வச்சு ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சி ப்ரெஸ் பண்ணிக்குவோம். 0.378 என்டர். ஓகே, இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டச் ஆகாமல் இந்த லைன் வந்து இந்த சர்க்கிள்குள்ளே இன்டர்செக்ட் ஆகி போயிருக்கு. அப்படின்னா இது டேஞ்சன்ட் கிடையாது. பட் ஆனால் இந்த ரெண்டு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணுறப்ப டேஞ்சண்ட்டாக வரையணும். ஸோ சாம்பிளுக்கு இங்கே இது சென்டர் வச்சு சர்க்கிள் வரைய வேணாம், நம்ம இங்கே ஒரு சர்க்கிள் மட்டும் வரைவோம்.
0.378, enter. 0.378, enter. ஓகே, இப்போ இந்த சர்க்கிளில் இந்த 2 லைனுக்கு டேஞ்சன்ட் ஆக்கிடலாம். கன்ஸ்டன்ட் கிளிக் பண்ணுங்க, டேஞ்சன்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இது ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரா பண்ணுறப்ப இதுக்கு டேஞ்சண்ட்டாக இது கன்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதை நம்ம அன்டூ பண்ணிக்கலாம். C for centered circle. ஓகே, இப்போ நம்ம கன்ஸ்டன்ட் பண்ணிடலாம். டேஞ்சன்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோலுக்கு இந்த இது சர்க்கிள் சென்டர் கிடையாது, பட் இதுக்கும் டேஞ்சண்ட்டாக இருக்குது. அதுதான் நம்ம ட்ராயிங்கில் கேட்டிருக்காங்க. ஸோ 2 × 0.378 டயா டேஞ்சன்ட் டு போத் சைட்ஸ். ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நாட் சென்டர்ட் ஆன் த போல்ட் ஹோல். ஓகே, நம்ம அதை தான் கரெக்டாக பண்ணியிருக்கோம். நம்ம இந்த 2 இதுக்கும் டேஞ்சன்ட் எடுத்து நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். இதுக்கு சென்டராக பண்ணல, பட் இதுக்கு வந்து நம்ம சென்டராக கேட்டிருக்காங்க. ட்ரா எ சர்க்கிள் ஆன் த சென்டர் ஆஃப் த போல்ட் ஹோல். ஓகே, இது பண்ண மாதிரி நம்ம இதுக்கும் பண்ணிடலாம். ஸோ டேஞ்சன்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இந்த வெளியே இருக்க போர்ஷன் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணால் போதும். ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் ப்ளஸ் இந்த ப்ரொஃபைல் நம்ம கீழே கொண்டு போனோம். ஸோ அப்படியே கீழே புல் பண்ணி டெப்த்து பார்த்தீங்கன்னா -0.35. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம செகண்ட் அந்த ப்ரொஃபைலையும் கொடுத்துட்டோம். ஸோ 0.375 டெப்த்து 0.35 கொடுத்துட்டேன். நம்ம இங்கே டைம்லைனில் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணது தான். ஸோ இதை போய் எடிட் ஃபீச்சர் பண்ணுங்க. 0.375. ஓகே, செகண்ட் அதுவும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இன்னும் இந்த ஸ்லாட் மட்டும் பண்ணிட்டோம்னா டைட்டன் ஃபோரம் ரெடி ஆயிரும். ஸ்லாட்டுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து R2.0. அப்போ இங்கே ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து, ஸோ சென்டர் ஆஃப் ஸ்லாட் ரொட்டேஷன், நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஒரு சர்க்கிளுக்கு 2.222 டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 2 inches. அப்புறம் இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.949. ஓகே, இதை மூணையும் ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ணுவோம். கிரியேட் ஸ்கெட்ச் போய்க்குங்க, இங்கே டாப்பில் வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ட்ரா பண்ணிடுவோம், ஏன்னா அந்த பாயிண்ட் இங்கே கேட்டிருக்காங்க இல்லையா, சென்டர் ஃபார் ஸ்லாட் ரொட்டேஷன். ஓகே, நம்ம இந்த சென்டர் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடலாம். ஸோ கிரியேட் போங்க, ஒரு பாயிண்ட் வச்சுக்குவோம். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து 0.667 என்டர். இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் சென்டரில் இருக்கணும் இந்த பாயிண்ட்டு. நம்ம ட்ரா பண்ணுறப்ப சென்டரில் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அப்படின்னா இதை நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ இது இந்த இடத்துல ஃபிக்ஸாக இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த பக்கமும் போகாது. இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் வரையணும். ஸோ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 2 inches ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப டயா வந்து 4 inches வரும். ஸோ நெக்ஸ்ட் டைமென்ஷன் கொடுக்கலாம். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் இருந்து இங்கே சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 2.222. ஸோ இந்த சர்க்கிள்லேருந்து இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 2.222 என்டர். இங்கே பேஸ்லேருந்து இது சென்டருக்கு வந்து 1.949.
டிஸ்டன்ஸ். ஸோ இதிலிருந்து இந்த பேஸ்க்கு டிஸ்டன்ஸ் வந்து 1.949 என்டர். சூப்பர். இப்போ கரெக்டாக இந்த இதில் மட்டும் நமக்கு இந்த ஸ்லாட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம டிராயிங் ஒர்க் முடிஞ்சிச்சு, ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ தான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது தான் ஒரு சூப்பரான ஒர்க்கு. இப்போ இந்த ஸ்லாட் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்னல் ஸ்லாட் எதில் இருக்குது, என்னத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டாப்பில் ட்ரா பண்ணியிருக்கோம். டாப்ல இருந்து கீழே இருக்குது 0.375 டெப்த்தில். அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.125 இருக்குது. ஓகே, இதை எக்ஸ்ட்ரூடே பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொஃபைல் வந்து இந்த ப்ரொஃபைல் தான். ஸோ இந்த ப்ரொஃபைல் ப்ளஸ் இந்த ப்ரொஃபைல் கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்ட் வந்து இங்கே டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம், நம்ம கீழே ஆஃப் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் செட் பிளேன் கொடுத்துருங்க. ஆஃப் செட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெப்த்து கொடுத்துருவோம் 0.375. நம்ம மேலே வந்துருக்க ட்ராயிங்கை 0.375க்கு ஆஃப் செட் பண்ணிடுவோம். ஸோ அப்படியே இது பண்ணுறது ஆஃப் செட் டிஸ்டன்ஸ் வந்து 0.375. டைரக்ஷன் மேலே போகுது, மைனஸ் கொடுத்துக்குவோம். ஸோ இப்போ நமக்கு இந்த டிராயிங் வந்து விர்ச்சுவலாக 0.375 கீழே வந்துச்சு. நாம் இப்போ இங்கேருந்து மேலே புல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு 0.375 கீழே போயிட்டு டிராயிங்கு, அங்கேருந்து நம்ம மேலே எவ்வளோ வேணும் டிஸ்டன்ஸு 0.125 திக்னஸ் இருக்குது, அந்த 0.125 கொடுத்துருவோம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிளேன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னு வச்சிங்களேன். நம்ம ட்ரா பண்ணது வந்து இந்த டாப் பிளேனில், இந்த டாப் பிளேன்லேருந்து நம்ம ஆஃப் செட் கொடுத்துட்டோம். அந்த டிராயிங்கை வந்து 0.375 கீழே மூவ் பண்ணிக்கிட்டோம். அங்கேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷனில் 0.125 கொடுத்துருக்கோம். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இது கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே ஏற்கனவே மெட்டீரியல் இருக்கனால ஃபியூஷன் சொல்லிடுச்சு, இங்கே கட் ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ ஓகே கொடுத்துருவோம். சூப்பர், நமக்கு இந்த இடத்துல ஸ்லாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லாட் இந்த 2 சைடும் கொண்டு வரணும். அது சிம்பிள் தான், நம்ம பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் போய்ங்க, பேட்டர்ன் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து சர்க்குலர் பேட்டர்ன், ஆக்சுவலாக சர்க்கிளில் கொண்டு வரணும். டைப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ஸ் கரெக்ட் தான். ஸோ இந்த எக்ஸ்ட்ரோட தான் நம்ம பேட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஆக்சிஸ் வந்து இதை சென்டராக சூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம ஒரு சர்க்கிள் இது மாதிரி எதோ கிளிக் பண்ணோன்னா அதை அப்படியே சுற்றி வரும். ஸோ நமக்கு இங்கே சென்டர் பாயிண்ட் இருக்குது, அதை வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ஸ்கெட்ச் மட்டும் கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஓகே ஓகே, இது நம்ம இப்போ செலக்ட் பண்ண முடியாது. நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து ஏதோ ஒரு சர்க்கிள் இல்லை அது மாதிரி இருந்தால் தான் நம்ம ஆக்சஸை கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஒரு சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணிக்குவோம். ஸோ திரும்ப இந்த ஸ்கெட்ச் போய்க்குவோம். ஓகே, இது விசிபிளாக வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு ட்ரா பண்ணணும். கிரியேட் ஸ்கெட்ச் போங்க. ஸோ இந்த டாப்பை டச் பண்ணிக்குவோம். ஸோ C for center diameter circle. ஓகே, பாயிண்ட்டை சூஸ் பண்ண முடியல, நம்ம அந்த பழைய ஸ்கெட்சை போய் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கெட்ச் 6 இதில் தான் நம்ம ட்ரா பண்ணது. இது எடிட் கொடுத்துப்போம். எடிட் கொடுத்து சென்டர் டயமீட்டர் சர்க்கிள். ஸோ இதில் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்க, வரைஞ்சி ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் ஸ்கெட்ச் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இந்த ஸ்கெட்ச் தான் எடிட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை டெலீட் பண்ணாலும் பெருசாக எந்த மாற்றமும் இருக்காது, ஏன்னா நம்ம இந்த ஸ்கெட்ச் டைரெக்டாக எடிட் பண்ணிட்டோம். இப்போ கிரியேட் பேட்டர்ன் கொடுப்போம், சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ டைப் வந்து ஃபியூச்சர்ஸ், இந்த குரூவ் தான் ஃபியூச்சர். ஸோ இப்போ ஆக்சிஸ் வந்து இந்த சர்க்குலர் ஆக்சிஸ். கரெக்ட். இப்போ இது சென்டர் ஆஃப் ஆக்சிஸாக வச்சு நமக்கு கரெக்டாக அங்கே சுற்றி 3 இது வந்துச்சு. நம்ம 4 கொடுத்தோம்னா 4 இது நமக்கு வரும். ஸோ பட் ஆனால் நமக்கு தேவை 3 தான். 3 ஸ்லாட் 3 கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸ்லாட் வந்துச்சு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஸ்கெட்ச் நமக்கு தேவையில்லை, இங்கே
அண்ட் ஹைட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம சைடில் நமக்கு தேவையான ஸ்லாட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சாம்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த எட்ஜ் மட்டும் சாம்ஃபர் கேட்டுருக்காங்க, இந்த எட்ஜு சென்டரில் இருக்க எட்ஜும். ஓகே, மாடிஃபை சாம்ஃபர் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதுவும் 0.01 பண்ணுவோம். ஓகே, இப்போ இருக்கிற எல்லா ஆப்ரேஷனும் கம்ப்ளீட் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் டைட்டன் 4M ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேவ் பண்ணிக்கணும். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. டைட்டன் 4M CAD கூல் சேவ் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான். டைட்டன் 4M ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லாக இந்த வீடியோவில் உங்கள் டைட்டன் 4M எப்படி ட்ரா பண்ணுறது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சதாக கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. Until then, bye bye from Gokul.